டிடபிள்யூடி சஸ்கே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லோனல்ஸ் மேட்ச் தான். ஓகே, என்ன ப்ரோ திடீர்னு இது டிடபிள்யூடி சஸ்கேன்னு பேரெல்லாம் மாற்றிட்டுன்னு கேட்பீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுதான். ஏன்னா நிறைய காப்பி கேட்டு வந்து சாபிடிக்ஸ்ன்னு இருந்ததுனால இப்போ வந்து நம்ம டிடபிள்யூடி சாஸ்கேன்னு பேரை மாற்றிட்டோம், டிடபிள்யூடி இட்டாச்சி தம்பினால. ஓகே, வேலை கொலகலன்னு பேசாமல் வாங்க நம்ம இப்போ மேட்ச்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக்கும் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக அந்த பெல் லைக் பட்டனையும் சும்மா தட்டி விட்டுட்டு வந்துடுங்க கைஸ். ஓகே, வாங்க உள்ள போயிடலாம். என்ன ப்ரோ லோனல்ஸ் போடுறேன்னு கேட்பீங்க. இப்போ மணி 11:40 உட்காந்து நானே என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்ட்ரோலாம் இப்போ தான் எடிட் பண்ணிட்டு வரேன் கைஸ். நீங்களே இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அது வந்து விஷுவல் எடிட்ஸ் கேஸ். கஷ்டப்பட்டு அந்த இது அந்த விஷுவலாக எடிட் பண்ணி உட்காந்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் என் லோகோலாம் வச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்னைப்பர் பிளேயரு. ஆனால் இந்தளவுக்கு இப்போ மட்டமாக ஆடுவோன்னு தான் எனக்கு ஏன்னு தெரியல. ஏன் இப்போ இவ்வளோ மட்டமாக ஆடினேன் நான். ஓகே வேணுங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம். இந்த எமௌண்ட்டு இந்த லோனல்ஸில் மட்டும் இந்த இடத்துல போட முடியாது கைஸ். ஆனால் கிளாஷ் கோட்லலாம் போட முடியும். அதாவது சிஎஸ் ரேங்கெல்லாம் கூட போட முடியும். ஆனால் இங்கே போட முடியாது. ஓகே, இப்போ தான் சோனியை வேஸ்ட் பண்ணேன். இப்போ என்ன நடக்க போகுது? ஆஹா, ஆமாம் 5 பேர் இருந்து அடிக்கிறாங்க. சும்மா சரியான அடிங்க. ஆஹா, போகலாமா வேணாமா? சரி, இதுக்கு ஒரு மெடியை போடுவோம். ஓகே, ஆஹா முடிச்சு விட்டாயா. இவனை நம்மளுக்கு மேலே பெருசாக ஸ்னீப்பில் விளையாடணும். கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் கேஸ். நம்மக்கிட்ட என்ன தான் ஃபைனல் ஷர்ட்டே இருந்தாலும் ஸ்கில்லு தான் கேஸ் முக்கியம். ஓகே, நான் அப்புறம் இது கலெக்ஷன் விசஸ்லாம் நம்ம ஐடி கலெக்ஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் டேக் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஐயோ இது எமௌண்ட்டு ஆனாவனா கைக்கு கிளிக் ஆயிடுதுங்க. எவனுமே இல்லை. எவனாச்சும் இருந்தால் கூட இந்த அவன் எமௌண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. போடா வேறு வேலை இல்லையான்னு கேட்குறானுங்க. ஓகே, 18 டேமேஜ் கொடுத்து இப்போ அவன் க்ளோவில் இங்கே போடுறான். ஹேய் ஹேய், சரி முடிச்சு விட்டான். ஓப்பன்லேயே நாங்களாம் மெடிக்கல் சுற்றுவோம்டா. எவ்வளோ அடி வாங்கினாலும் நாங்களாம் ஓப்பனில் தான்டா சுற்றுவோம். பரம்பரையிலே ஊர்னதுரா. ஓகே வரான். இவன் நூப் ரேங்க் பண்ணுறானாங்க திடீர்னு. ஓகே, மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்போ பண்ணிட்டு தெரியுங்க. 50 அடிச்சுட்டு நானே இப்போ தான் ஒரு லாங் வீடியோவே போடுறேன். ஓகே, அதுக்குள்ளே நம்ம 2 ரவுண்டாக போயிட்டோம். ஓகே, ஆனால் இப்போ இவன் திடீர்னு எதுக்கு P90 எடுத்தான், திடீர்னு ஆஃப்லைன் போகிறான், இன்னும் புரியலையே. ஓகே, அங்கே இருக்கான். அக்யூரசியே இல்லை எனக்கு. இன்னும் லட்சணத்தில் நான் விளாட்றேன் பார்த்தீங்களாங்க. அப்பா என்ன ஒரு அழுத்துறான். அவன் ஆஃப்லைன் பண்ணானா இல்லைன்னு தெரியல. ஒருவேளை அவனுக்கு ஓட தெரியலையோ. ஏங்க அவன் திடீர்னு இப்படி பண்ணுறான்? ஆஹா, ஓகே. என்ன ப்ரோ ஒன் டேப் கன்லாம் எடுக்கிறேன்னு கேட்பீங்க. ஆனால் ஒன் டேப்பே அடிக்க மாட்டேங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நல்லாவே இது ஒன் டேப்பில் அடிப்போம். ஆனால் நம்மளுக்கு சிஎஸ் ரூம் மேட்ச்சு ஸ்னைப்பர் மேட்ச்சுன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் ஒன் டேப்பை மறக்க வச்சுட்டானுங்க. ஓகே, இங்கே அடிக்க ட்ரை பண்ணுவோமா வேணாமா? ஓகே, ட்ரை பண்ணுவோம். என்ன இருப்புது இது வேலைக்கு ஆகுது. அடித்து ஓட விட வேண்டியதான். லோஜக் அவ்வளோ பெரிய பொட்டிக்கு முன்னாடி என்னால் இத்தனோடு பொட்டிலாம் குதிச்சிட்ருக்கேன். சரி, அந்த ஃபைனல் ஷர்ட்டில் அப்போ நம்ம இந்த எமௌண்ட்டு போட்டோன்னா அந்த ஃபைனல் ஷர்ட்டு மேலேயே நின்று அப்படியே அந்த எமௌண்ட்டு போடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கைஸ். போச்சு, நான் இது நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஃபைனல் ஷர்ட்டில் வெறும் 28 டைமண்டில் கொடுத்தாங்க கைஸ். எம்மா என்ன அழுத்துறது இந்தா, இது ஏன் அழுத்து அப்பா. ஓகே கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.